ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எதனால் சேச்சுரேட் ஆகுறாங்க, டீச்சர்ஸ் யாருக்கும் ரெஸ்பாண்டே பண்ணுறதில்ல அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து கிளாஸில் வந்து என்னென்ன ஒர்க் ஸ்டூடெண்ட் முடிக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒவ்வொரு வாரமும் அந்த கிளாஸில் போய் ஒரு டைமை கொடுத்து ஸ்டூடெண்ட்டை பண்ண சொல்லுவாங்க. அப்போ கூட இருந்து கைட் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால ஈஸியாக பண்ண முடியுது. இந்த இடத்துல ஒர்க் வந்து 1 by 1 தான் ஸ்டூடெண்ட்டை பண்ண சொல்கிறாங்களே தவிர ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ண சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் ஓகே, எல்லா டீச்சர்ஸும் 360 டிகிரியில இருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெசேஜஸை இந்த வாக்கை முடிக்கணும், அந்த வாக்கை முடிக்கணும், இதை பண்ணுங்க, இதை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டினியூஸாக மெசேஜஸ் த்ரோ ஆகும்போது ஸ்டூடெண்ட்னால எதை ஃபஸ்ட்டு பண்ணுறது, எதை அடுத்தது பண்ணுறது, எது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் மெஷின்ஸ் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி மெஷினை நம்ம பர்ஃபார்ம் பண்ணால் ஆட்டோமேட் பண்ணால் அது பண்ணிகிட்டே இருக்கும், வேலையை கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக பண்ணும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெஷின்ஸ் கிடையாது. அவங்களுக்கு நிறையா டைம் வேணும், ஷேப்பிங் ஆகணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும், அதோட பர்பஸ் தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால அந்த வாக்கை எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனால தான் இந்த கன்ஃபியூஷன்னால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயோ கம்யூனிகேட் பண்ணும்போதோ எந்த ரெஸ்பாண்டும் பண்ணாமல் சேச்சுரேஷன் லெவல்லையே இருக்காங்க.